ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி காலை மாலை, 2ஆம் தேதி திருவிருந்து ஆராதனை, கால் பாதம் கழுகுதல், நேற்றைய தினத்தில் அருமையான புனித வெள்ளி ஆராதனை, எல்லாவற்றிலும் திரளாய் வந்து கலந்து கொண்ட எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் உங்களுக்கு அன்பான வாழ்த்துக்கள். நீங்கள் சுகமாயிருப்பீர்களாக, மனரம்யமாயிருப்பீர்களாக. கர்த்தர் நமக்கென்று தம்மையே தியாகமாய் கொடுத்ததை நினைத்து அவருக்கு தியாகம் உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணிக்கு ஆராதனை உண்டு. எல்லாரும் தக்க சமயத்திலே கடந்து வரும்படி உங்களை அன்போடு நான் வேண்டிக் கொள்கிறேன். மார்க்கு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் நிறைய சம்பவங்களை குறித்து சொல்லி இருக்கிறது. அதில் ரொம்ப முக்கியமான காரியம் என்னவென்று கேட்டால், ஒரு இடத்துல ஆண்டவராகிய கர்த்தர் சீஷர்களை பார்த்தேன்னு சொல்லியிருக்கிறது. ஆனால் 3 இடங்களிலே எல்லா ஜனங்களையும் பார்த்தேன்னு சொல்லியிருக்கிறது. அதில் 8ஆம் அதிகாரத்தினுடைய 34ஆம் வசனத்தை பார்த்தால், பின்பு அவர் ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் தம்மிடத்தில் அழைத்து, அதாவது இயேசுநாதருக்கு சிலுவை மரணம் வரக்கூடாது என்று சொல்லி பேதுரு அவரை கடிந்து கொண்டான். அப்பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் அவனை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்று சொல்லி அவனை கடிந்து கொண்டார். நமக்கெல்லாம் இந்த பாடு வரக்கூடாது ஆண்டவர் என்று சொன்ன பொழுது, அதற்கு அடுத்த வசனத்துல அவர் ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும், அதாவது எல்லா மக்களையும் தம்மிடத்தில் அழைத்து, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுக்கணும், தன் சிலுவையை எடுத்துக்கொள்ளணும், என்னை பின்பற்றணும். 3 காரியங்கள். தன்னைத்தான் வெறுக்கணும், சுய வெறுப்பு, தன்னுடைய சிலுவை எடுத்துக்கொள்ளணும். அடுத்தவனுடைய சிலுவை இல்லை, உனக்கும் எனக்கும் சிலுவை வைக்கப்பட்டிருக்கிறது. தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இதை ஆண்டவராகி கர்த்தர் சொல்லும் போது ஏதோ பிரசங்கம் பண்றவர் மாதிரி. இந்த காலத்தில் நிறைய பிரசங்கம் பண்ணுகிறவர்கள் உண்டு, அந்த பிரசங்கத்தில் நடக்கிறவர்கள் அநேகர் இல்லை. ஆனால் இயேசுநாதர் தாம் என்ன பேசினாரோ அதையே செய்தார். உதாரணமாக பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்தோமானால், அங்கே அழகாய் சொல்லி இருக்கிறது, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். மனுஷ ரூபமாய் காணப்பட்டது மாத்திரமல்ல, மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். தம்முடைய சிலுவை எடுத்துக்கொண்டு அவர் நடந்தார், தன்னைத்தானே வெறுத்தார். அதில் ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது என்னவென்று கேட்டால், ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாய் அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படியான எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். இந்த காலை வேளையில உயிர்த்தெழுதலின் காலை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற நமக்கு நான் ஒரு வார்த்தை சொல்வேன். நம்மை நாமே வெறுத்து நம்முடைய சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் அவரை பின்பற்ற கடவுள். பவுல் சொல்லும் பொழுது, நான் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், இனி நான் அல்ல அவரே எனக்குள் பிழைத்திருக்கிறார். சிலுவையில் அறையப்பட்டவர்களாய் நம்மை நாமே வெறுத்து நம்முடைய சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் அவரை பின்பற்ற கடவோம். ஏனென்று கேட்டால், கர்த்தருடைய வசனத்தில் சொல்லியிருக்கிறது, லூக்கா 14:27 சொல்லும் பொழுது, தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாயிருக்க மாட்டான். நமக்கு இந்த சிலுவை உண்டு, நம்மேல் சுமத்தப்பட்ட சிலுவை, நாம் எடுத்துக்கொள்கிற சிலுவை. இவைகளை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்ற இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அப்படி செய்தால் அவருக்கு சீஷராயிருப்போம், உலகத்திற்கு வெளிச்சமாயிருப்போம், உலகத்துக்கு சாட்சியாயிருப்போம், உலகத்திற்கு ஆண்டவரை நாம் வெளிப்படுத்தும். இதை செய்ய இந்த நாளிலே தேவனாய் கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் ஒத்தாசை பண்ணுவாராக. பரிசுத்த பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாளிலே தந்தை இந்த நல்வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். எங்களே நாங்கள் வெறுத்து எங்கள் சிலுவை எடுத்துக்கொண்டு உமக்கு பின்னாக செல்ல கர்த்தாவே இந்த நாளிலும் வருகிற நாட்களிலும் கர்த்தர்களுக்கு உதவி செய்வீராக. அப்படி செய்கிறபடியால் உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒருவன் என் பின்னே வர விரும்பினால், இது கர்த்தர் சீஷர்களுக்கு மட்டும் சொல்லல, எல்லா ஜனங்களுக்கும் சொன்னார் என்று வேதத்திலே சொல்லியிருக்கிறது. ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தான் வெறுக்கணும், சிலுவை எடுக்கணும், அனுதினமும் அவரை பின்பற்றணும். God bless you abundantly again and again and again and again. Amen.